2014 திமுக எல்லா இடமும் தோல்வி அடைந்தது, கடுமையான தோல்வி. திமுகவினுடைய அந்த சரிவு பாஜகவுக்கு தான் சாதகமாக இருக்கும். அப்படி தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததுனால தான் நாட்டை இவ்வளவு மோசமாக. ஏன்னா நரேந்திர மோடியினுடைய கருணை, பிரதமருடைய அந்த சேவை ஒவ்வொரு இந்தியனையும் போய் சேருது. இப்போ தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். பாஜகவுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? தேர்தல் முடிவுகள் எது எப்படி வரும்? பொதுவாக ஒரு கட்சி நாங்கள் ஜெயிப்போம் அப்படிதான் அந்தந்த கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. ஆனால் பிஜேபியை பொறுத்த மட்டும் திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் பிஜேபிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிஜேபியினுடைய வாக்கு வங்கி கூடிக்கிட்டே இருக்குது, அப்படி தான் அவங்களே சொல்கிறாங்க. இப்போ திமுகவினுடைய சார்பு ஜேர்னலிஸ்ட்டுங்க, பத்திரிக்கைக்காரங்க, அதிமுகவினுடைய சார்பு பத்திரிக்கைக்காரங்க, அவங்க கூட என்ன சொல்கிறாங்க, பிஜேபி வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு 20 விழுக்காடு வாக்குகள் வாங்குவாங்க, சில இடங்களில் ஜெயிக்கலாம், ஒரு 5 ஜெயிக்கலாம், ஒரு 10-15 ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நான் கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரைக்கும் முழுமையாக ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வரைக்கும் பிரச்சாரத்துக்காக போயிருந்தேன். அப்படி இருக்கும்போது மக்களுடைய அந்த, அதாவது நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம்னா அதை எந்த அளவுக்கு அதை ரசிக்கிறாங்க, விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ கூட நான் இங்கே பேசும்போது உங்களுடைய முகப்பாவனையிலேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு அதை ரிசீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதை மாதிரி பிரச்சாரம் பண்ணும்போது மக்களுடைய முகப்பாவனையை கவனிக்கும் போது நமக்கு சாதகமான ஒரு நிலையில் தான் பொதுமக்கள் இருக்காங்க. நாம் என்ன சொல்கிறோமோ அதை சரிதான்னு சொல்லக்கூடிய லெவலில் இருக்காங்க அப்படின்னு இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கணிசமான ஒரு வெற்றியை பிஜேபி அடையும். அது ஜூலை மாதம் 4ஆம் தேதி தெரியும். ஒரு அதிகப்படியான ஒரு வெற்றி. 2014 திமுக எல்லா இடமும் தோல்வி அடைந்தது, கடுமையான தோல்வி திமுக அடைந்தது. அந்த தர்மபுரி, அது மாதிரி பாண்டிச்சேரி, இது 1-2 இடங்களில் தான். மற்றபடி மொத்தமாக 2014 திமுக முழுமையாக தோல்வி அடைஞ்சிது. அந்த தோல்வியை 2019 திமுக தான் ஜெயிச்சுது, தோல்வி இல்லை. அந்த 2014 தோல்வி 24 மீண்டும் திமுகவை வந்தடையும். திமுக தோல்வியை தழுவும். திமுக தோல்வியை தழுவிட்டா எவ்விதமான ஆதாரமும் இல்லாமல், பிரதமர் கேண்டிடேட்டும் இல்லாமல், ஒரு கூட்டணியும் இல்லாமல் இருக்கக்கூடிய அதிமுக, அவர் எடப்பாடியே என்ன சொல்கிறாருன்னா, பூத்தில் கட்சிக்காரங்க ஒழுங்காக உட்காரல, வேலை செய்யலை அப்படின்னு எடப்பாடியே சொல்கிறார். திமுக காரங்கிட்ட விலகி போயிட்டாங்க அப்படின்னு எடப்பாடியே சொல்கிறார். அதிருப்தியில் இருக்கார். அப்போ ரிசல்ட்டுக்கு பிறகு அவர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. அப்போ அந்த திமுகவினுடைய தோல்வி, அங்கே ஓட்டு குறைஞ்சது அதிமுகவுக்கு ஓட்டாக மாறும் அப்படின்னு நம்புறதுக்கு எவ்விதமான அடிப்படையும் இல்லை. அதனால் அந்த திமுகவினுடைய அந்த சரிவு பாஜகவுக்கு தான் சாதகமாக இருக்கும். அதனால் தமிழ்நாட்டில் கணிசமான ஒரு வெற்றி கிடைக்கும். அகில இந்திய அளவில் அந்த 400 தாண்டக்கூடிய எல்லா மாநிலம் முழுமையும் எல்லா இடமும் பார்த்தா கூட அருமையான ஒரு பிஜேபிக்கு சாதகமான ஒரு சூழலாக தான் இருக்குது. 400 தாண்டும். மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவார். ஏன்னா காங்கிரஸ் கட்சி 50, 60, 70 வருஷம் தொடர்ந்து ஆட்சி நடத்தியிருக்காங்க. அவங்க 50 வருஷத்துக்கு மேலே இந்திரா காந்தி குடும்பம், இந்திரா காந்தி, அப்புறம் ஜவஹர்லால் நேரு 17 வருஷம், இந்திரா காந்தி ஒரு 15 வருஷம், அது ஒரு, அப்புறமா ராஜீவ், இப்படின்ட்டு அவங்க குடும்பமே ஒரு 40 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அப்படி தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததுனால தான் நாட்டை இவ்வளவு மோசமாக சீர்கேடுக்கு உள்ளாக்கிட்டாங்க. தொடர்ந்து இருந்ததுனால ஒரு 5 வருஷம் 10 வருஷம் மட்டும் இருந்திருந்தால் இப்படி கெடுத்திருக்க முடியாது. அப்படி காங்கிரஸ் கட்சி கெடுத்து வைச்ச இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு வரணும்னா இப்போ முன்னேற்ற பாதையில் நரேந்திர மோடி கொண்டு வந்துட்டார். ஏன்னா நரேந்திர மோடியினுடைய கருணை, பிரதமருடைய அந்த சேவை ஒவ்வொரு இந்தியனையும் போய் சேருது. இப்போது ஆயுஷ்மான் பாரத் எல்லாரையும் போய் சேருது, ஆவாஸ் யோசனா வீடு எல்லாரையும்.
முத்ரா வங்கி லோன் எல்லாருக்கும் போகுது. ரேஷன் கடையில் அரிசி எல்லாருக்கும் போகுது. அங்கன்வாடியில் சத்துருண்டை எல்லாருக்கும் போகுது. அப்படி நேரடியாக ஒரு பஞ்சாயத்தில் கூட பஞ்சாயத்து ரோடு மத்திய அரசு தான் போடுது. பஞ்சாயத்துக்கு நிதி மத்திய அரசு தான் தருது. ஸ்மார்ட் சிட்டி இப்போ தமிழ்நாட்டில் 12 மாநகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி. ஒவ்வொரு மாநகருக்கும் 1000 கோடி 1300 கோடி மத்திய அரசு தான் தருது. எல்லா சேவையும் நேரடியாக மத்திய அரசு செய்யுது இப்போது. அதனால தான் எங்களுக்கு காசு வரல அப்படின்ட்டு ஸ்டாலின் சொல்கிறது. ஏன்னா மத்திய அரசு எல்லாம் நேரடியாக செஞ்சிடுது. எங்களுக்கு கமிஷன் சம்பாதிக்கிறதுக்கு காசு கையில் வரலங்கிறது அவங்க சொல்கிறது. ஜிஎஸ்டியில் பாதியை கொடுத்துட்றாங்க, மீதியில் கூட 42 விழுக்காடை கொடுத்துட்றாங்க. அதில் மீதி கொஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த 42 போனால் ஒரு 8 விழுக்காட்டில் தான் இவ்வளவு சேவையும் செய்கிறாங்க. நிறைய செய்கிறாங்க மத்திய அரசு. ஒரு ரூபாய்க்கு 98 ரூபா 97 ரூபா வந்து சேர்ந்துடுது தமிழ்நாட்டுக்கு. மீதி 3 ரூபாயில் தான் இராணுவம் போன்ற சில செலவுகளுக்கு அது பயன்படுது. இப்போது இந்த மழை வெள்ளம் வந்தாலும் கூட 8 மணி நேரத்தில் இந்திய இராணுவம் வந்து இறங்கிடுச்சு. இராணுவ கப்பல் வந்துடுச்சு, ஹெலிகாப்டர் வந்துடுச்சு, 4 படை அணிகள் வந்து சேர்ந்தது 8 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் உதவி பண்ணுறதுக்கு. அந்த இராணுவத்துக்கு ஒரு 3 விழுக்காடு தான். இப்போ இவங்க கட்டுற வரியில் 97 வரி கணக்கு போட்டால் வரியில் 100 ரூபா கட்டினா 116 ரூபா வந்துடுது. 116 ரூபா வந்துடுது. அதை இல்லாமல் அந்த ஒதுக்கீட்டில் கூட ஒரு 97% திட்டப்பணிகளாகவும் அவங்க கையில் கொடுக்குற காசாகவும் மத்திய அரசிலிருந்து மாநில அரசுக்கு வந்து சேர்ந்துடுது. ஒரு வெளிப்படையான ஒரு அரசாக, எல்லா மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு அரசாக இந்த மத்திய அரசு விளங்குது. இப்போ மோடியினுடைய பயன்பாடு எல்லா மாணவர்களையும் சென்றடையுது, எல்லாருக்கும் போயிடுது, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்குது. நம்முடைய இந்த அதிவேக ரயில்கள் வந்தே பாரத் ரொம்ப உலக அளவிலேயே உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய வகையில் இந்தியா, இந்த டிஜிட்டல் இந்தியா அது இந்த பிட்பாக்கெட்டு, பணம் தவற விட்டுறது, திருட்டு இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த டிஜிட்டல் இந்தியாவை உலகம் பூராவும் ஒரு 100% 100 பேர் பயன்படுத்துகிறாங்கன்னா அதில் 50 பேர் இந்தியர்கள். 50% உலகத்திலேயே ஜப்பானில், அமெரிக்காவில் முன்னேறியதாக நம்ம சொல்கிறோம்ல, எல்லாம் உட்பட எல்லா நாட்டிலையும் பாதி விழுக்காடு இந்தியாவில் தான் பயன்படுத்துகிறாங்க. மீதி தான் உலகத்திலே பயன்படுத்துகிறாங்க. டிஜிட்டல் இந்தியா அதே போல் தடுப்பூசி, எல்லாருக்கும் தடுப்பூசி இலவசமாக, எல்லாருடைய உயிரையும் காப்பாற்றிருக்கிறது. அப்போ பிரதமர் நேரு இருந்தார், இந்திரா காந்தி இருந்தாங்க, ராஜீவ் இருந்தாங்க, மன்மோகன் சிங் இருந்தார், எல்லாரும் தான் பிரதமராக இருந்தாங்க. ஆனால் நரேந்திர மோடி மாதிரி நேரடியாக மக்களுக்கு தந்துதவக்கூடிய மக்கள் நல திட்டங்களை செய்யக்கூடிய ஒரு பிரதமர், அறிமுகமான ஒரு பிரதமர், நல்ல ஒரு பிரதமர் இது வரைக்கும் இருந்தது கிடையாது இந்தியாவில். பிரதமர் நரேந்திர மோடி தான். எல்லாருடைய மனங்களில் நரேந்திர மோடி இருக்கார். இந்த வாட்டி ஓட்டாக வந்து விழுந்துடும். ஏன்னா 543 தொகுதி இருக்குது. என்ன கேட்டால் 400ங்கிறதெல்லாம் குறைச்சல் தான். 500 கிட்ட வந்துடும். ஏன் வரக்கூடாதுன்னா 450 தாண்டும். 450 தாண்டக்கூடிய வகையில் வாக்குகள் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு விழும். அம்மாதிரியான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டிலையும் நடக்கும். ஏன்னா கள்ளச்சாராயம் காய்க்கிறவங்க, சாராய வியாபாரம் பண்ணுறவங்க, எழுத படுக்க தெரியாதவங்க, ரவுடிசம் பண்ணுறவங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க எல்லாம் 39 தொகுதியிலையும் ஜெயிச்சிடுறாங்க. நேர்மையானவங்க, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடிய பிஜேபிக்காரங்க இந்த முறை 39லையும் ஜெயிக்கப்படாதானே? ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உண்மையை உணர்த்துகிறோம், நாம் சொல்கிறோம், எடுத்து சொல்கிறோம், அது எல்லாருக்கும் போய் சேர்ந்ததா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இப்போ குக்கராமெல்லாம் ரொம்ப அவன் டிவியே பார்த்துட்டு இருக்கான், அதில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சரின்னு அவன் நம்புகிறான். அப்படி சிலர் இருக்காங்க. அதுதான் ஒரு அவங்களுக்கு சில விழுக்காடுகள் வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம். மற்றபடி உண்மை விளங்கப்பட்டவர்கள் அனைவருமே பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க. யாருக்கெல்லாம் உண்மை புரிஞ்சிடுச்சோ அவங்க எல்லாரும் பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.